முதல்ல குரான்ல அந்த முன்னறிவிப்பு, அதாவது இந்த ஜெருசலம் சார்ந்த இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு இருக்கு இல்லையா, அதுல குரான்ல அதை பத்தி என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். பிறகு நாம் பனி இஸ்ராயல்களிடம் கூறினோம் 17வது அத்தியாயத்தில் 104வது வசனம், நீங்கள் இப்பூமியில் குடியிருங்கள், இறுதி வாக்குறுதிக்கான நேரம் வரும்போது நீங்க பூமியிலே குடியிருங்க, தங்கியிருங்க, இறுதியான அந்த வாக்குறுதி அதாவது யௌமுல் ஆகிரா வரும்போது உங்களை வாரி சுருட்டி ஒன்றாக இங்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறோம். இந்த முன்னறிவிப்பு இஸ்ரேலுடைய மறு உருவாக்கம் ஏற்பட்டது இல்லையா, 1948 ஏற்பட்டது இல்லையா, அதை குறிக்கும் அப்படிங்கறத இந்த பயானுடைய மெயின். இது யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க பூமியில பரவலா தங்கி இருங்க, கடைசி காலத்துல நான் உங்களை ஒன்றாக ஒரு இடத்துல ஒரே இடத்துல உங்களை அசம்பிள் பண்ண வைப்பேன் அப்படிங்கறத இஸ்ரேலுடைய, அதாவது இஸ்ரேல் இப்ப யூசர்கள் எல்லாம் போய் ஒவ்வொன்னா போய் ஜாயின் ஆகுறான்ல, அந்த முன்னறிவிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 21வது அத்தியாயத்துல 95, 96வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நாம் அளித்த அந்த ஊரார்கள் மீது திரும்ப வருவதை தடை செய்து விட்டோம். அந்த ஊரு திரும்ப வருவதை அந்த ஊரார்கள் மீது தடை செய்து விட்டோம், நிச்சயமாக அவர்கள் திரும்பி வர முடியாது. நிச்சயமா நீங்க திரும்பி வர முடியாது. எதுவரை என்றால் அது ஒரு கண்டிஷனோட அல்லாஹ் சொல்லும் போது, யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் பரவிவிடும் வரை. இது 21வது அத்தியாயத்துல 95, 96 வசனம். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான்ல, நீங்க ஊருக்கு மறுபடியும் திரும்பி ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த சேர்க்கிற வேலை எப்போ நடக்கும் அப்படின்னா, யாஜூஜ் மாஜூஜுடைய கையில ஃபுல் பவர், இந்த உலகத்துடைய சக்தி போயிரும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த திரும்பி வருதல் நடக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இதுல இருந்து என்ன புரியுது, யூதர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கனால யாஜூஜ் மாஜூஜ் வெளியே இருக்காங்கிறதும் புரியுது, அதுவும் அதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள், மசாயில் விஷயங்கள் மாதிரி ஓப்பனாலாம் இருக்காது. அதை கொஞ்சம் நாம சிரமப்பட்டு நாம கொஞ்சம் வெயிட் கொடுத்து, அதான் சொல்றேன், கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து யோசிக்கணும். அப்ப அந்த நேரத்துல தான் இதெல்லாம் புரியும். இப்ப இன்னொரு போட்டியும் இருக்கு இதுல. முதல் தடவை அந்த வாக்குறுதி வரும்போது அல்லக்ஸா கையில இருந்துச்சு, பிளஸ் என்ன இருந்துச்சு, அவங்க கையில கிலாஃபத்தும் இருந்துச்சு. யார் கையில, யூதர்கள் கையில. ஆனா அதை தட்டி விட்டு ரெண்டுமே போச்சா. ரெண்டாவது வாட்டி துல்கர்னைனுக்கு அப்புறம் என்னாச்சு, கிலாஃபத்தும் கிடைச்சது, அல்லக்ஸாவும் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரோமர்கள் காலத்துல என்னாச்சு, அதுவும் தட்டி விட்டுருச்சு. மூணாவது ஒரு வருஷம் நல்லா என்ன சொல்றான், பின்னரும் நீங்கள் உங்களுடைய தீய செயல்களை தொடர்ந்தால் நாமும் முன்னர் தண்டித்தது போல் மீண்டும் வருவோம் சொல்லி 17வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தை சொல்றான். நடந்து முடிஞ்சது, 2 வாட்டி முடிஞ்சிருச்சு. ஆனா மூணாவது ஒரு மேட்ச் இன்னும் இருக்குது அல்லாஹ் சொல்றான். மூணாவது ஒரு ஆப்ஷன் இன்னும் இருக்கு. அந்த நேரத்திலையும் அப்போ என்ன அடி விழுந்துச்சோ அதே ஸ்டைல்ல இருக்கும் அப்படிங்கிறான். ஆனா இது ஃபைனலுங்கிறதுனால ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்பெல்லாம் யூதர்கள்ல சிலர் தப்பிச்சாங்க, சிலர் வந்தாங்க, ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க. இப்படி இந்த ஃபைனல் சரியா உங்கூட்டடி எங்கூட்டடி கிடையாது, ஒருத்தன் கூட பூமியில உயிரோடு இருக்க மாட்டீங்க. அதுதான் ஈசா நபி செய்வாங்க. இவங்க